This is Veda. Welcome to Markets Rewind program, August 28th. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, ஸோ அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்னவாக இருக்கலாம், ஸோ மார்க்கெட் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்னங்கிறத வந்து நம்ம ஒரு போடலாம். ஸோ இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். அதெல்லாம் வாங்க நம்ம வந்து கண்டென்ட் பார்த்துக்கலாம். ஸோ நிஃப்டி வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 85 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் க்ளோசிங் நடக்குது. 24,175 லெவல்ஸ்ல சென்செக்ஸ் வந்து ஒரு 230 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ க்ளோசிங் எக்ஸ்டென்ஷனை வந்து நம்ம நேரத்தே வந்து நம்ம பேசிட்டோம் ஏற்கனவே. பட் இன்னைக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு அட்ராக்ஷனான ஒரு மார்க்கெட்ல வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெருசா எதுவும் இல்லை. ஸோ அதாவது மார்க்கெட்டை இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேபிள் பண்ணி நிறுத்தின விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஐடி செக்டரை தான் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பம்பிங் பண்ணியிருக்குது. குறிப்பா நிஃப்டில டிசிஎஸ் ஆக இருக்கட்டும், விப்ரோவாக இருக்கட்டும், அதே நேரம் டெக் மஹேந்திராவாக இருக்கட்டும், இன்ஃபோசிஸாக இருக்கட்டும். ஸோ டாப் கெய்னர் லிஸ்ட்லயே வந்து 4 ஸ்டாக்ஸஸுமே வந்து ஐடி செக்டர் பேஸ்ல. ஸோ விப்ரோ கிட்டத்தட்ட ஒரு 3 நாளுடைய இறக்கத்துக்கு அப்புறமா இன்னைக்கு ஒரு ரீபவுண்ட் ஆயிருக்குங்கிறத வந்து நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பேசியிருந்தோம். பட் விப்ரோ இன்னைக்கு வந்து ஒரு ரீபவுண்ட் ஆயிருக்கு. ஸோ 3 நாள் இறக்கத்துக்கு பிறகு இன்னைக்கு 4வது நாளா இருக்கு. பட் ஆனா மந்த்லியில வந்து இது பார்க்க போகும்போது ஸோ ப்ரீவியஸ் வீக் மந்தோடைய க்ளோசிங் பிரைஸான 183க்கு மேல டெய்லி க்ளோசிங் வந்து இந்த ஆகஸ்ட் மந்த் நடக்கல. பட் இவங்க கூகுள் ஏஐயோடைய பார்ட்னர்ஷிப் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது ஊரறிஞ்ச விஷயம்தான். ஸோ இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வந்து பல விஷயங்களும் வந்து நியூஸஸா வந்திருக்கு. பட் இது எப்படி எடுத்துட்டு போக போகுது, இந்த ஸ்டாக்ஸோட மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள் வந்து தீர்மானிக்கும். ஸோ ஐடி குறிப்பா இந்த வாரம் ஒரு இறக்கத்துல இருந்தது. ஸோ வீக் எண்டில் உங்களுக்கு க்ளோசிங்ல வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து சொல்லணும். அது போக நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய ரிலையன்ஸாக இருக்கட்டும். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 52 வீக் ஒரு ஃப்ரெஷ் லோவை வந்து டச் பண்ணிருந்துச்சு. பட் இன்னைக்கு அது ஒரு பெருசா ஒரு மூமெண்ட் கொடுக்கலன்னா கூட ஸோ ஏதோ ஒரு அடுத்த ஒரு ஃப்ரெஷ் லோவை நோக்கி போகாம ஒரு ஸ்டேபிளான ஒரு இடத்துல ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இருக்கு. ஸோ நேற்று நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஐசிஐசிஐ பேங்க் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் தான் வந்து சொல்லலாம். அதை தாண்டி நிஃப்டி 50ல வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் ஓரளவுக்கு இன்னைக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஸோ ஆக்சிஸ் பேங்க்னா வந்து பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஓவன்லாம் வந்து சொல்லக்கூடிய லெவலில் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸஸ் எதுவும் இல்லை. ஸோ டைட்டன் அதே மாதிரி ஒரு நார்மலான ஒரு ட்ரேடிங் செஷன் தான் இன்னைக்கு. இன்னைக்கு வந்து ஆப்ஷன்ஸ்ல வந்து நம்ம பார்த்துக்கும் போது நம்ம ஏற்கனவே நேற்று பேசியிருந்த ஒரு லெவல்ஸ் வந்து 24,000 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். பட் இன்னைக்குமே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இறக்கத்தை கொடுக்கல. அதே மாதிரி ஆகஸ்ட் 19ஆம் தேதி வந்து ஒரு லோ கிரியேட் பண்ணிருக்கோம். அதாவது 24,025 அப்படிங்கிற ஒரு லோ கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த லோவை இன்னும் வந்து பிரேக் பண்ணல. சார் இந்த லோவை பிரேக் பண்ற போது தான் வந்து இன்னும் ஃபர்தரா ஒரு 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறங்கலாம். ஸோ அது வரைக்குமே அந்த 24,000 அப்படிங்கிறது ஒரு மேஜர் பாயிண்டா தான் வந்து ஆக்ட் ஆகுது. அது போக இன்னைக்கு வந்து பிளாக் பீல்ஸஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லென்ஸ் கார்டோடைய பிளாக் பீல்ஸ் நடந்திருக்கு. ஸ்டாக் வந்து இந்த மந்த் ஒரு ஹையை வந்து கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு திரும்ப அங்க இருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து இது அந்த ஸ்டாக்கினுடைய 2 ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து முக்கியமான ஷேர் ஹோல்டர்ஸ் 2 பேர் வந்து என்னன்னா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க. நியூஸ் தான் வந்து அது கிட்டத்தட்ட சாஃப்ட் பேங்கும் அதே மாதிரி ஆல்பா வெஞ்சர் லிமிடெடும் வந்து இந்த ஸ்டாக்ஸ்ல வந்து செல் பண்ணியிருக்காங்க குறிப்பிட்ட ஸ்ட்ரைக்கை. கிட்டத்தட்ட வந்து இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து பேசும்போது 26,000 புட்டு, அதாவது செப்டம்பர் மந்த்துக்கான புட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரீமியம்லேயே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஃபீலிங் வந்து வருது. கிட்டத்தட்ட ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் கிட்ட நியர்ல இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் வந்து ஒரு 1,700 இருந்து 1,690, 1,680 இந்த லெவல்ல வந்து அது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒரு லீப் ஆப்ஷன்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்றவங்க வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பக்கம் நம்ம கால் சைடு வந்து பார்க்கும்போது
22,000 கால், அதாவது இங்க இருந்து கரண்ட் சினாரியோல இருந்து உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு 2000 பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரைக்ல 22,000 கால் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப இருக்கிற லெவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 24,175 இந்த லெவல்ல வந்து இது ஓவர் வேல்யூவேஷன்ல வந்து ட்ரேட் ஆகிற ஒரு ஃபீலிங் வருது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து லீப் ஆப்ஷன் பண்றவங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சு பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பெருசா ஒன்றும் இன்னைக்கு வந்து சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. பேங்கிங் ஸ்டாக்ஸஸும் இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படி இருந்ததுனால ஏதோ கிணத்துக்குள்ள போட்ட கல் மாதிரி தான் வந்து பேங்க் நிஃப்டி இன்னைக்கு இருந்துச்சு. ஸோ ஓவரால் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டை வந்து ஸ்டடி பண்ணது ஐடி செக்டர் மட்டும்தான். வேற எதுவும் பெருசா ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. மேஜர் இண்டெக்ஸஸ் வந்து ஸ்மால் கேப்பா இருக்கட்டும், மிட் கேப்பா இருக்கட்டும் ஒரு பெருசான ஒரு பொலிவு பெறல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். குறிப்பா நேரத்து வந்து நம்ம பேசியிருந்ததுல சைன்டு வந்து ஸ்டாக்கை பத்தி நம்ம பேசியிருந்தோம். ஸோ இதுல வந்து செமிகண்டக்டருடைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து இவங்க பண்றதுனால ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோடைய பார்வை வந்து இந்த ஸ்டாக் மேல பட்டிருக்கு. கிட்டத்தட்ட கடந்த 2 நாட்களா வந்து இந்த ஸ்டாக் வந்து ஏறி இருந்தது. ஸோ இன்னைக்குமே நேத்து ஒரு கன்சாலிடேஷன் நடந்தது. இன்னைக்குமே அந்த ஸ்டாக் வந்து திரும்பவும் ஒரு ரீபவுண்ட் ஆகி மறுபடியும் வேலை ஏறி இருக்கு. ஸோ இதையும் நம்ம வாட்ச் லிஸ்ட்ல வச்சு பார்க்கலாம். ஸோ வரக்கூடிய நாட்கள்ல அந்த பங்குகளுடைய ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுல வந்து அக்கௌண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால அது கேஷ் தான் இது அதில் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் இன்னைக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடா அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராஃபிட்டபிள் ட்ரேடிங் தான். பட் ஆனா இருந்தா எதிர்பார்த்த லெவலுக்கான ஒரு ப்ராஃபிட் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவராலா வந்து இன்னைக்கு ட்ரேடிங் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு வீக்கெண்டு போது. ஸோ மண்டே இந்த ஆகஸ்ட் மந்தோடைய எண்டிங் ட்ரேடிங் செஷன் ஸோ என்ன வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ கண்டினியூஸா ஒரு இறக்கத்தை சந்திக்க போகுதா இல்லை இங்க இருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆக போகுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்த வாரம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஞாயிற்றுக்கிழமை வீடியோவில் வந்து போடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும். சின்ன லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த